சனி பகவானை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுக்கிறவர் சனி. பணவரவு சற்று கம்மியாக இருந்தாலும் உடல் நலத்தில் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார், பொருளாதாரத்தில் ஏற்ற நிலையை கொண்டு வருவார், வாழ்க்கையில் மாற்றங்களையும் கொண்டு கொடுக்கக்கூடியவர். உலக பொருளாதாரத்தில் எண்ணெயினுடைய பிரச்சனைகள் வரும். இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி நடக்கக்கூடியவங்க அந்த காலகட்டங்களில் பணம், லக்ஷ்மி, சரஸ்வதி எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்களில் சரண்டர் அவருக்கு பொருளாதாரம் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இது பொற்காலம்னு சொல்லலாமா? வேலை வாய்ப்புல மாற்றங்கள் ஏற்படும். வேலையில உங்களுக்கு ப்ரமோஷனை கொடுத்து அங்க பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. தடைபெற்ற திருமணங்கள் அத்தனையும் திருமணம் கைகூட காலக்கூடிய காலகட்டங்களும் இந்த சனிப்பெயர்ச்சி காலமான 2.5 வருஷத்துல மென்டல் ஸ்ட்ரெஸ் ஏறும், உடல் உழைப்பு அதிகமாக போகும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய காலகட்டம். ஜாக்கிரதையாகவும் பொறுமையாகவும் இருக்கணும். குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரலாம், வேலை செய்யும் ஆட்கள் மூலியமாக பிரச்சனை வரலாம். அரசியல் சம்பந்தத்தில் இருப்பவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. ஸ்ரீ கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியனாகிய அஸ்ட்ரோ KS ஐயங்கர் மற்றும் ஐயா ஹரிஹர சர்மா. இப்போது நாங்கள் 2 பேரும் வந்திருக்கிறது சனி பெயர்ச்சி. மார்ச் 6ஆம் தேதி 2026 சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம். இதன் மூலியமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் அந்தந்த காரகத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி வரும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. அடுத்தது இன்னொன்று இருக்குது. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, சனி கெடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அப்போ சத்தியவான், நியாயவான், தர்மவான் யார் என்ன செய்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான நல்ல காரியங்கள் செய்தால் நல்ல பலன்களும், தீய காரியங்கள் செய்தால் தீய பலனும் கொடுக்கக்கூடியதுனால அவருக்கு ஈஸ்வர பட்டம் வழங்கப்பட்டது. சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு நாம் பயப்படுறது காரணம் என்ன அப்படின்னாக்க, கொடுக்கறதுலேயும் அளவு கடந்து கொடுப்பார், கெடுக்க ஆரம்பித்தா நடு ரோட்டில் இறக்கி விட்டு வேடிக்கை பார்ப்பார். அப்போ இந்த அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி, 7.5 சனி நடக்கக்கூடியவங்க சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பட்டு இந்த 2.5 வருஷங்கள் இருந்தால் அவர் பிரச்சனை இல்லாமல் அமிக்கபுளாக கொண்டு விட்டுருவார். நீங்கள் அவருக்கு வேலை காமிக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா, அவர் உங்களுக்கு வேலை காமிக்க ஆரம்பித்தாருனாக்க அசிங்கங்கள், அவமானங்கள், செய்யாத தப்புக்கு தண்டனைகள், பெயர் புகழ் அத்தனையும் கிடக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது உடல்நல ரீதியான முடக்கங்கள், செயல்பாடு முடக்கங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா சனி பகவானை பொறுத்தளவுக்கு எலும்பு மஜ்ஜைக்கு அதிபதி, அதே போல் கழிவு உறுப்புகளுக்கு அதிபதி, யூரினரி இன்ஃபெக்ஷன்னு, அதே போல் மூட்டு வலி, முழங்கால் வலி வரக்கூடியது, அதே போல் பிறப்பு உறுப்பு பெண் உறுப்பில் பாதிப்பு கொடுக்கக்கூடியவர், இத்தனையும் கொடுக்கக்கூடியவர். நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சட்டையில் கூட ஒரு 20 வருஷம் சம்பாதிச்ச பேரை ஒரு தப்பு செஞ்சு அது அஷ்டமத்து சனியோ அர்த்தாசிரம சனியோ 7.5 சனியோ வந்துச்சுன்னா அதை உங்கள் பேரை கெடுத்து தேரை இழுத்து தெருவீதியில் விட்டுருவாங்கன்றாங்கள, அதை மாதிரி பண்ணக்கூடியவர் நம்மளுடைய சனீஸ்வர பகவான். அப்போ அவர்கிட்ட நம்ம நியாயமாக மோஸ்ட் ப்ராபர்லி சனி பெயர்ச்சி காலகட்டங்களில் சற்றேறக்கூடிய 2.5 வருஷம், இந்த 2.5 வருஷம் ஒரே சரணாகதி, சனி சரணாகதி, சனி சரணாகதி, சனி சரணாகதி. சனி பகவான்கிட்ட சரணாகதி அடையணும். சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அவருடைய தகப்பனான சூரியனாலே பண்ண முடியாது, எம்பெருமான் விநாயகர்னாலையும் ஆஞ்சநேயர்னால தான் பண்ண முடியும். அப்போ அந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி நடக்கக்கூடியவர்கள் சனி பகவான்கிட்ட ஃபஸ்ட்டு சரணாகதி அடைங்க, எம்பெருமான் விநாயகர்கிட்ட சரணாகதி அடைங்க, எம்பெருமான் ஆஞ்சநேயர்கிட்ட சரணாகதி அடைங்க. சரி, இந்த சனி பெயர்ச்சி எப்போ வருது? நம்மளை பொறுத்தளவுக்கு பஞ்சாங்கங்கள் 3 இருக்குது. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம், 3வது எஃபிமெரிஸ் பஞ்சாங்கம். வாக்கியம் அப்படின்றது நம்மளுடைய கோயில்களில் ஆகமத்தில் ஃபாலோ பண்ணுறது வாக்கியம். இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லணும்னாக்க, இந்த 6/3/2026 தான் சனீஸ்வர பகவானுக்கு புகழ்பெற்ற காரைக்கால் பக்கத்தில் உள்ள திருநள்ளாறில் சனி பெயர்ச்சி உற்சவம் கொண்டாடுறாங்க. பேசிக் நம்பர் 1. அப்போ வாக்கியம் அப்படின்றது ஆகம சாஸ்திரத்துப்படி, ஜோதிஷ சாஸ்திரத்துப்படி ஃபாலோ பண்ணுறது இந்த வாக்கிய பஞ்சாங்கம். நாங்கள் ஃபாலோ பண்ணுறது வாக்கிய கணிதப்படி. சனி பெயர்ச்சி தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது 6/3/2026. அவர் என்ன மாறுறாரு அப்படின்னாக்க, காலையில் சற்றேறக்குறைய 8:30 மாறுறாரு. என்ன நட்சத்திரத்தில் மாறுறாரு?
புரட்டாதி 3லேருந்து புரட்டாதி 4க்கு மாறுறாரு. அன்னைக்கு என்ன கிழமை? வசந்த கிழமையான வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு சந்திரன் எங்கே நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய நட்பு ராசியான கன்னியா ராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். இப்படி ஏற்பட்ட மகா உன்னதமான காலகட்டங்களில் சனி பகவானானவர் கும்பம் நேற்று மீனத்துக்கு போகிறாரு. சரி, அங்கே எத்தனை வருஷம் இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 24/4/2028 வரலும் சற்றேறக்குறைய 2 வருஷம் 40 நாள் இருப்பார். இதுக்கு நடுப்புற குரு பயிற்சிகள் இருக்குது. குரு பயிற்சி வரக்கூடிய மே மாதம் ஒன்று இருக்குது, அடுத்தது அக்டோபர் மாதம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 16/11/2027 இருக்குது. இது ஏன் சாமி குரு பயிற்சியை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க, ஒரு திருமணம் நிகழணும் அப்படின்னாக்க குருவோடைய தொடர்பும் சனியோடைய தொடர்பும் வரும்போது தான் அந்த இடத்துல சுப நிகழ்வுகள் நிகழும். அப்போ இந்த 2.5 வருஷத்தில் இந்த சனி பகவான் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கடுபலன்களையும் சொல்லுவார். அதை தவிர இப்போ எளிய பரிகாரங்கள், பொதுவான பரிகாரங்கள் அப்படின்றதுக்கு சனி பகவானை நம்ம என்ன சொல்கிறோம்? மந்தக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இரும்பு ரசாயனத்துக்கு தொடர்பு உள்ளவர்னு சொல்கிறோம். அதே போல் தொழில் ஸ்தானாதிபதி மற்றும் ஆயுள் காரகன் சொல்கிறோம். அப்போ இதை மாதிரி அந்த அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி வரவங்களுக்கு பொதுவான பரிகாரம் என்னன்றதை நம்மளோட அஷ்ட கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அருமையாக சொன்னீங்க. சனி பகவானை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு 10 நாள் கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஏற்றத்தை, இரக்கத்தை இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஒருவருக்கு 7.5 சனியோ, அஷ்டமத்து சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ வரும் பட்சத்தில் அவர்களுக்கு பார்த்தீர்களேயானால் வீட்டில் ஒரு பெரிய மாறுதல்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும். தன்னுடைய சுய ஒழுக்கத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறதும், தன்னை பற்றி அதாவது யார்கிட்டையும் போட்டி போடுறது, அந்த மாதிரியான தான் மிகப்பெரியவர் அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல் சுமூகமாக செல்வதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அகங்காரம் இல்லாமல் இருப்பது ரொம்பவுமே நல்லது. இயற்கையாகவே சனி பகவான் துலாத்தில் வந்து உச்சம் பெறுறதுனால எந்த ஒரு நேர்மை நீதியும் இருக்கிறவங்களுக்கும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். ஆனால் அதே சனி பகவான் இந்த நேர்மை நீதி இல்லாமல் பொது வாழ்வில் இருந்து அடுத்தவர்களுடைய உழைப்பை திருடி சாப்பிடக்கூடிய இடத்தில் இருந்தார்களே ஆனால் அவருக்கு உண்டான தண்டனையை கண்டிப்பாக கொடுப்பார். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சனியினுடைய மாற்றம் எந்த அளவுக்கு ஏற்றம் அப்படின்றத பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம், அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209. துளாராசி நேயர்கள், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். பொதுவாகவே பார்த்தீங்களேனா ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் மிகப்பெரிய நண்பர் என்று சொல்லக்கூடியவர் சனி பகவான். ஏன்னா துலாத்தில் உச்சம் அடைகிறார். அதை தவிர பார்த்தோம்னா ஒரு திரிகோண கேந்திரத்திற்கு அதிபதியாக இருக்கிறவர், 4-5 அதிபதியாக இருக்கிறவர். இவர் வந்து இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6/3/2026 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால என்ன உங்களுக்கு நல்லது நடக்குமா, என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் இடத்துக்கு போகிறது எல்லா விதமான ஏற்றத்தையும் கொடுக்கும். பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது என்னென்னா, மறைந்த இடங்களில் துர்கிரகங்கள் இருக்கிறது பெரிய வெற்றியை கொடுக்கும். அதுவும் துளாராசிக்காரர்களுக்கு சனியே போய் 6ஆம் இடத்துல உட்கார்றான், புதுசாக வேலை கிடைக்கும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும், எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். கடன் இல்லாத காலகட்டமாக இருக்கும். கடன்கள் எல்லாமே நிறைவடைஞ்சு முடிஞ்சு போகக்கூடிய இவ்வளோ நாளாக வந்து கடனை கொடுங்க திரும்பி கொடுங்கன்னு கேட்டுட்ருக்கவங்கெல்லாம் வந்து சார் இன்னும் கடன் எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்ற அளவுக்கு கேட்கக்கூடிய மாறுதலை ஏற்படுத்துவார். எல்லா விதமான கடனையும் கொடுக்கக்கூடிய, கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய, புதிய கடன் ஏற்று செல்லக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக வரும். புதிய கடனை ஏற்றுக்கணும் அப்படின்னா அது வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காரியங்களுக்காக, வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காரியங்களுக்காக, அதை தவிர பார்த்தீங்களேனால் சுப செலவுகள் வரக்கூடிய காரியங்களுக்காக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4-5 அதிபதி, அதனால் வந்து அவரே போய் 6ல் போய் இருக்கிறதுனால புதுசாக வீடு வாங்கணும்னு கடன் வாங்குவீங்க, குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு கடன் வாங்குவீங்க, குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால தேவையில்லாத வம்பு வழக்குகள், எந்த வழக்குகளாக இருந்தாலும் அதில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா வம்பு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுடைய பக்கம் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதோட பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக வேலையில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, அதுவும் வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க, எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடியவங்க, டாக்டர்ஸு, சர்ஜன்ஸ், அந்த மாதிரியான பொசிஷன்ஸில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஐடென்டிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏன்னா மறைஞ்ச இடத்துல போய் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். வேலையில் உங்களுக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி, அதாவது மிகச்சிறந்த பர்சன் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதில் வந்து ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சில பேருக்கு வந்து உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ருணரோக சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடியது. எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் உடல் நலத்தில் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்களாக இந்த காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். சத்ருக்கள் இல்லாத அளவுக்கு இந்த காலகட்டம் வரும். சரி, உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார், 12ஆம் இடத்தை பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார். சரி, இந்த மூன்றும் வந்து எந்த மாதிரியான விசேஷ பார்வைகள், இந்த பார்வையின் மூலியமாக என்ன ஒரு மாற்றங்கள் வரும் அப்படின்றத பற்றி ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அருமையாக சொன்னீங்க. எப்பொழுதுமே சனி பகவானை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தையும் கெடுப்பார், பார்த்த இடத்தையும் கெடுப்பார் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரம். ஆனால் இந்த துலா ராசிக்காரங்களுக்கு பாருங்கள், அதிர்ஷ்டம் அள்ளி கொட்டுது பாருங்கள். நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்கிறது, இயற்கை அசுப கிரகங்கள், இயற்கை பாவ கிரகங்கள் 3, 6, 8, 12 இருந்தால் சிறப்பு. அதே போல் 3, 6, 8, 12 பார்த்தாலும் சிறப்பு. இப்போ பார்த்தோம்னாக்க நம்மளுடைய சனி பகவான் குருவோடைய வீட்டில் இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசி வீடான இன்னொரு வீடான ரிஷபத்தை பார்க்குறார். ரிஷபம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் அப்படின்றது மறைவு ஸ்தானம். மறைவு அப்படின்னா என்ன? இந்த துலா ராசி என்பர்கள் தான் மேற்படிப்புக்காகவோ அல்லது வேலை நிமித்தமாகவோ அல்லது உயர் பதவி மூலியமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பார். சரி, அதில் ஏதாவது நன்மை செய்வாரா அப்படின்னா, ஏற்கனவே நம்மளுடைய இவங்க கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொன்னாங்க, சுக்கிரனுடைய ராசிக்கு சனி பகவான் யோகர். அப்போ நல்ல யோகங்களை தருவார். இங்கே வாங்கின மாதிரி அங்கே 3 மடங்கு வருமானம் கிடைக்கும். அந்நிய மதம், அந்நிய மொழி பேசுகிறவங்களுடைய தொடர்பு ஏற்படும். வியாபாரத்தை விஸ்தீரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திர்ஹாமில், டாலரில், யூரோவில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு கொடுப்பார். சரி, அடுத்தது அவருடைய சப்தம பார்வை குருவுடைய வீட்டில் இருந்துட்டு சப்தம பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடம் 8ஆம் இடம் தொடர்பு வந்தாச்சே அப்படின்னாலே தூக்கம் தொலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தூக்கம் எதுக்காக தொலையுது? வருமானத்தை பெருக்கிறதுக்காக. உடல் உழைப்பை கூட்டுவார். ஆனால் உடல் உழைப்பை கூட்டினாலும் அதற்கு உண்டான வருமானத்தை கொடுத்துருவார். உழைப்புக்கேற்ற வருமானம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க மைன்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, அதாகப்பட்டது நிலக்கரி போன்ற அதை எடுக்கக்கூடியவங்க, ரேர் எர்த்ஸ் எடுக்கக்கூடியவங்க, அடுத்தது பால் வியாபாரம் செய்யக்கூடியவங்க, பன்னீர் வியாபாரம் செய்யக்கூடியவங்க, தண்ணீர் வியாபாரம் செய்யக்கூடியவங்க, இரும்பு, ரசாயனம், கெமிக்கல் வியாபாரம் செய்யக்கூடியவங்க, வீடு கட்டக்கூடியவருக்கு உண்டான கம்பிகள் சப்ளை பண்ணுறவங்க, இவங்க அத்தனை துளாராசி என்பவர்களுக்கும் இது யோகமாக இருக்குமா? யோகமாக இருக்கும். என்ன ஒன்று தூக்கம் தொலையும். தூக்கம் தொலைந்தாலும் வருமானம் எப்படி வரும்? பைப்பை திறந்தால் எப்படி என்ன பிசுறு இல்லாமல் கொட்டுமோ அப்படி கொட்டும். சரி, இதை தவிர சனி பகவானுடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. எடுக்கின்ற முயற்சிகளில் சின்ன தடங்கல்கள் வரும். ஆனால் இறுதி வெற்றி உங்களுக்கே கிடைக்கும். எப்பொழுதுமே நல்லா புரிஞ்சுங்க, போராடாமல் வர வெற்றி நிலைக்காது, போராடிக்கிட்டு வர வெற்றி நிலைக்குமா? நிலைக்கும். அப்படியேற்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற முயற்சிகளில் சின்ன தடங்கல்கள் வந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு கிடைக்குமா? 100% கிடைக்கும். அதை பற்றி எதுவுமே கவலைப்பட வேண்டாம். சரி, ஒரு சில இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களின் அளவின் தன்மை குறையக்கூடிய
வாய்ப்புகள் உண்டா? வாய்ப்புகள் உண்டு. சரி, அப்போ என்ன பண்ணணும்? யாரால் ப்ராப்ளம்? உங்களுக்கு எனக்கு சின்ன கருத்து வேறுபாடு, நான் உடனே சாரின்றேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகே, டேக் இட் ஈஸி அப்படிவீங்க. அப்போ இந்த துலாம் ராசி என்பர்கள் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கால பைரவரை வழிபடுறது சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். கால பைரவர் சனீஸ்வர பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர். சரி, அது எந்த காலகட்டங்களில் வழிபடலாம்? 6/3/2024 24/4/2028 வரக்கூடிய ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் வடகிழக்கு மூலையில் உள்ள கால பைரவருக்கு அபிஷேகம் பண்ணி அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிங்க. ஒன்று. அதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள நாய் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பைரவருடைய வாகனமாக நாம் கருதுகிறோம். அப்போ பைரவருக்கு பிஸ்கட் வாங்கி போடுங்க, இல்லை அன்னம் வைங்க, இல்லை பால் வைங்க. எது அந்த நாய்க்கு பிடிக்குதோ அதை செய்யுங்க. சாமி, இதை தவிர ஏதாவது எனக்கு எளிய பரிகாரம் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் சனிக்கிழமை சனி ஹோரை அப்படின்றது அன்றைய தினம் காலையில் 6 to 7 நேராக அங்கே போயிட்டு சனீஸ்வர பகவானுக்கு 3 எள் தீபம் 9 முறை பிரதட்சணம் பண்ணுங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை விலகும். அதே போல் அந்த மாதத்தின் கடைசி சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானுக்கு 1 எள் சாதம் இல்லாட்டி தயிர் சாதம் நேவேதனம் பண்ணி விநியோகம் பண்ணுங்க. எப்போயுமே புரிஞ்சுங்க, வாய் வாழ்த்தாவிட்டாலும் நம்மளுடைய அன்னத்தை சாப்பிட்ட வயிறு வாழ்த்தும் பொழுது கண்டிப்பாக வரக்கூடிய பிரச்சனையை விட்டு விலக முடியுமா? விலக முடியும். சாமி, எனக்கு அதுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை, நான் ஒரே பிஸி அப்படின்றீங்களா? ஒன்றும் பண்ணாதீங்க. ஒரு எளிய காயத்ரி மந்திரத்தை சொல்கிறேன். 6/3/2026 24/4/2028 காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஸ்நானம் பண்ணிவிட்டு இதை 8 முறை சொல்லுங்கள். ஓம் காகத்வஜாய வித்மகி கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத். இதை டெய்லி 8 ட்ரிப்பு சொல்லணும். ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்துக்கு அப்புறம் சொல்லணும். சாமி, அது டெய்லி சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி ஹோரையான 6 to 7 இதை சொல்லுங்கள். வர பிரச்சனை, வந்த பிரச்சனை கண்டிப்பாக என்னென்னு கேட்டிங்கன்னா 6ல் இருக்கிறார் சனீஸ்வர பகவான், அதனால் அள்ளி கொடுப்பாரு. இருந்தாலும் சரண்டர் ஆனோம் அப்படின்னாக்க அவர் கிள்ளி கொடுக்குறத அள்ளி கொடுப்பாரு. அப்போ இந்த காரியங்கள் செஞ்சோம் அப்படின்னாக்க தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூஷமநாதனால் வரக்கூடிய கெடுபலன்களின் தன்மையை குறைப்பார். சரி, இப்போ இந்த துளாராசிக்கு பொறுத்தளவுக்கு இந்த சனி பெயர்ச்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்ன அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, துளாராசி வெற்றி நிச்சயம் வெற்றி எங்கெங்கும் அந்த மாதிரியான ஒரு புதிய விஷயங்கள் நடக்க போகுது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி. முயற்சிகளில் வெற்றிகள் நிச்சயமாக உண்டு. சிறு சிறு தடைகளை தாண்டி உங்களுடைய கடின உழைப்பால் நிச்சயமான வெற்றி. போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி கிடைக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எடுத்த விஷயங்களில் நிச்சயமான காலகட்டமாக அமைய போகிறது. இளைய சகோதரர்கள் மூலியமாக சற்று பின்னடைவு இருந்தாலும் நிச்சயமாக உங்களுடைய எழுத்து பணிகள் நல்லபடியாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் புதிய வேலையில் ஏற்றம், வேலையில் மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஒரு பெரிய மாறுதலை உங்கள் வாழ்வில் ஏற்படுத்தி கொடுத்து எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் மறைந்த இடத்திலிருந்து அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. செலவுகள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புதிய கடன் அமையும், பழைய கடன் விலகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. மொத்தத்தில் இந்த துளாராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு ஏற்றமும் மாற்றமும் இந்த காலகட்டங்களில் சனியினுடைய பெயர்ச்சியினால் அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. சரி, இப்போது சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்றத பொறுத்தவரையிலும் சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்றிருக்கார். அது தவிர அவருடைய வீடுன்னு சொல்லக்கூடியது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகரமும் கும்பமும் அவருடைய வீடு. அதனால் தொழில்
அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பெரிய மாறுதல்களை ஏற்படுத்துவார். உடல் நலத்தில் பெரிய மாறுதலை ஏற்படுத்துவார். பண வருமானத்தை கட்டி போடுவார். லாபங்களை குறைப்பார். லாபங்களில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்துவார். அதன் மூலியமாக உங்களை ரொம்ப கோடீஸ்வரனாக இருந்தவரை லட்சாதிபதியாக பின்னுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனி பகவான் கொடுப்பார். சரி, இதுக்கு என்ன பண்ணலாம்? சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தலையானால், சனி பகவானுக்கு முதல்ல சனி காயத்ரி சொல்கிறது. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்ற சனி காயத்ரியை ஒரு நாளைக்கு 8 முறையாவது சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக இந்த சனி பெயர்ச்சி ஆன காலத்திலிருந்து அடுத்த பெயர்ச்சி வரலும் டெய்லி ஒரு 8 முறை சொல்கிறதுல நிச்சயமாகவே சனி காயத்ரி ரொம்பவுமே ஏற்றமாக இருக்கும். அதை தவிர ஒன்று முடியல என்னால் அப்படின்னா, சனிக்கிழமை கார்த்தால சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் சனி ஹோரைன்னு சொல்லுவாங்க. அந்த சனி ஹோரையில் கண்டிப்பாக சொல்கிறது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சனி காயத்ரி சொல்வதின் மூலியமாக அவர் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறது இல்லை. ஐயா, நான் பண்ண தப்புகள் எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு பொறுத்தருளணும் அப்படின்றத கேட்குறதுக்கு மிச்சக்கிறாங்களே. இப்போ நம்ம சுக்கிரனை வழிபடும்போது சுக்கிரனுடைய பவர் நம்மளுக்கு வரணும், சுக்கிரனுடைய அனுகூலம் வரணும்னு நம்ம கேட்போம். ஆனால் இங்கே சனி பகவானே என்னை பிரச்சனையில் ஆட்படுத்தாதே, நான் மிகப்பெரிய வறியவன் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக உங்களை விட்டு உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தண்டனைகள் அதில் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துவார். சரி, வேறு என்ன பண்ணலாம்? சரி, அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் சனிக்கிழமை அன்னைக்கு போனீங்கன்னா இந்த எள் வழக்கு போட்டுட்டு வர்றது, ஒரு 8 நவகிரக சன்னதியில் ஒரு எள் வழக்கு சனி பகவானுக்கு போட்டுகிட்டே வாங்க. குறைந்தபட்சம் ஒரு வழக்கு, அதிகபட்சமாக 8 வழக்காக போடுறது ரொம்பவும் விசேஷம். எள் வழக்கு போட்டுட்டு வாங்க. சரி, அதை தவிர காகத்திற்கு சனிக்கிழமை சாதம் வைக்கிறது, சாதத்தில் முடிஞ்சதுன்னா 2 எள்ளை தூவி வைக்கிறது, அதாவது பித்திருக்கள் இல்லாதவங்களுக்கு பண்ணுறது நல்லது. விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் பிரசாதம் கொடுக்கறது, சனிக்கிழமை விநாயகர் கோவிலில் தயிர் சாதம் பிரசாதம் விநியோகம் எல்லாருக்கும் கொடுக்கறது பண்ணுறது. ஆஞ்சநேயருக்கு வழிபாடு பண்ணும்போது தயிர் சாத பிரசாதமோ இல்லை வெண்ணெய் காப்பு செய்கிறது, இது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதோட பார்த்தீங்களேனால் கீழ்த்தட்டு மக்கள், அதாவது துப்புரவு தொழிலாளர்கள், இந்த ஸ்கேவெஞ்சிங் பீப்புள், இவாளுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தமான, அது தவிர இரும்பு சம்பந்தமான இது தானமாக கொடுக்கறது. இரும்பு சம்பந்தமான அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பாண்டு, மண்வெட்டி, இதெல்லாம் இந்த உடல் உழைப்பு செஞ்சு பிழைக்கிறவங்க அவங்களுக்கு தானமாக வாங்கி சனிக்கிழமை கொடுக்கறது. கோவிலில் இருக்கிற குருக்களுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு 9-5 வேஷ்டி இல்லைன்னா 16 வேஷ்டி வாங்கி தானம் கொடுக்கறது. எண்ணெய், ஒரு புது பாத்திரம் வாங்கி அதில் நல்லெண்ணெயை நிரப்பி அவர்கிட்ட கொடுத்து உங்களால் முடிஞ்சதுன்னா கோவிலில் உபயோகப்படுத்திக்கிங்க, இல்லை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிங்கன்னு சொல்லி கொடுக்கறது. இது சனி பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய எளிய பரிகாரங்கள்னு சொல்கிறோம். சரி, இதை தவிர வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காகத்திற்கு, அதாவது டெய்லி காகத்துக்கு சாப்பாடு கொடுக்கறது. அது தவிர பக்கத்தில் பார்த்திங்கன்னா எள் உருண்டை, அது வாங்கி தானம் கொடுக்கறது. அது தவிர எள்ளில் வரக்கூடிய எண்ணெயை எடுத்து தானம் கொடுக்கறது. லோயர் பீப்புள், அதாவது கீழ்த்தட்டு மக்களுக்கு லெதரில் ஏதாவது வாங்கி, அதாவது க்ளவுஸு, அதாவது தரையை துப்புரவு பணியாளர்களுக்கு தரையை க்ளீன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு க்ளவுஸ் வாங்கி கொடுக்கறது. இந்த மாதிரியான விஷயம். அதே மாதிரி மூத்த உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு, அதாவது இந்த சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போய் உங்களால் முடிஞ்சதுன்னா துணி வாங்கி தானம் கொடுக்கறது. சனிக்கிழமையில் துணி தானம் கொடுக்கறது, சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எண்ணெய், அந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுக்கறது. இது எல்லாமே சனி பகவானுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்லக்கூடியது. இதை தவிர பார்த்தீங்களேனால் கால் முடவனாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது கால் உடைஞ்சு இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு உண்டான இந்த வீல் சேரோ இல்லைன்னா கையில் வச்சுட்டு நடக்கக்கூடிய இந்த ஸ்டீல் ராட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இரும்பு சம்பந்தம், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது. இது பண்ணிட்டு வந்தீங்களே ஆனால் உங்களால் முடிஞ்சது, இதில் எது வேணாலும் பண்ணலாம், எது பண்ண முடியறதோ அதை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக சனி பகவானினுடைய பிரச்சனைகளிலிருந்து முடிந்த அளவு தப்பிக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். அதனால் இந்த எளிய பரிகாரங்களை பண்ணுறதன் மூலியமாக
நிச்சயமாக சனி பகவான் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை நிச்சயமாக விடுவிப்பார் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறோம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பிவிட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம். அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209.